அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப பயனுள்ள ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஆகஸ்ட் 19 நிறைந்த பௌர்ணமி தினம்ங்க. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய பௌர்ணமி தினத்தில் ஆவணி அவிட்டம், ரக்ஷாபந்தன் மற்றும் பௌர்ணமி திதி இணைந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வழக்கத்தை விட மாதம் பௌர்ணமி நிலவு தென்பட்டாலும் கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப மகத்துவம் காணக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கத்தை விட பௌர்ணமி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அளவில் கொஞ்சம் பெரிதாகவும் ஒளி வீசக்கூடிய வகையில் வெண்மை நிறத்தில் காட்சியளிக்கும். ஆனால் இப்பொழுது இன்றைய தினத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினமானது பௌர்ணமி நிலவானது நீல நிறத்தில் காட்சியளிக்கும். வழக்கத்தை விட மிக பெரிய அளவில் மிக பிரகாசமாக இந்த பௌர்ணமி திதி அமையப்பெறுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் சந்திரன் பூமிக்கு மிக அருகாமையில் தென்படக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி பௌர்ணமி நிலவானது வழக்கத்தை விட மிக பெரிய அளவிலையும் மிக பிரகாசமாகவும் அது மட்டும் இல்லாமல் நீல நிறத்திலையும் காட்சியளிக்கும். இந்த மாதிரி நீல நிற பௌர்ணமி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு 2 முதல் 3 முறை வருங்க. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான முதல் நீல நிற பௌர்ணமி இன்று ஆகஸ்ட் 19 வருகிறது. இந்த தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அது மாற்றத்தை உருவாக்கலாம், அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா துரதிர்ஷ்டத்தையும் அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிகளில் கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீல நிற பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்க பெற போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவை உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீல நிற பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கப்பெறுவீங்க. உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகியும் விடுவாங்க. உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து அதிகரித்து காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் கொஞ்சமாக அகலப்பெறும். தடைப்பட்ட பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறுங்க. விருந்தினர்கள் வருகையும் இருக்கும். குடும்ப செலவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க. பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே கொஞ்சமாக நீங்க பெறும், விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகளும் கொஞ்சமாக நீங்க பெறும். பணவரத்து கூடும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்க பெறலாம். சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறைய ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த காலகட்ட இறுதியில் பணவரத்து சற்று அதிகரிக்கலாம். வாக்கு வன்மையால் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் உருவாகலாம். செயல்திறமை சற்று அதிகரித்து காணப்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிச்சிடுவீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தொழில் வியாபார விரிவாக்கம்
செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. தேவையான நிதி உதவி இந்த காலகட்ட இறுதியில் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்கிறது. தேவையான சரக்குகளை வாங்கி வைத்துக்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பையும் பெறுவீங்க. ஆன்மீக நாட்டம் சற்று அதிகரித்தும் காணப்படலாம். வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலையுமே ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடியுங்க. வரவேண்டிய பணம் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. செயல்திறமை அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில திறமையும் அதிகரிக்கலாம். விளையாட்டுக்களில் ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர் ஆதரவு இந்த நேரத்தில் கிடைக்கப்பெறும். எதிலையுமே சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகவும் முடியலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் அதன் மூலமாக அலைச்சல்களும் உண்டாக பெறும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பிறகு நடந்து முடியும். தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கப்பெறலாம். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்குங்க. அவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்மை அவங்கள அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக பெறுங்க. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். தீ ஆயுதங்களை கையாளும் போது சற்று கவனமாய் இருங்க. உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் செயல்படுங்க. எண்ணிய எண்ணங்கள் ஈடேற கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை என்னதான் அதிகமாக இருந்தாலும் கூட திறம்பட செயலாற்றி வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் குடும்பம் ரீதியாக குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் ஒரு சிலருக்கு நிகழ வாய்ப்புகள் இருக்கு. மன நிம்மதி மனோதிடமும் உண்டாகலாம். தெளிவான சிந்தனையுடன் எதிலையுமே ஈடுபடுவீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகமும் கிடைக்கப்பெறும். உற்சாகமாகவே காணப்படுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தெளிவாக சிந்தித்து எதனையுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்க பெறுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல அனுபவத்தின் காரணமாக உங்களுக்கு பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது நன்மையில் நடந்து முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. பழைய பாக்கிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாக ஆரம்பிச்சிடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய பதவிகளோ கூடுதல் பொறுப்புகளோ கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அலுவலக பணிகளையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளும் சாதகமாகவே முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்க பெறுங்க.
குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். பயணங்களால் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். துணிச்சலுடன் எதிலையுமே ஈடுபட்டு காரிய வெற்றி அடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். விளையாட்டுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க.